கிறிஸ்துவ இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் ராஜாதி ராஜாவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கடந்து வந்து அவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஆலயத்து நேரடியாகவும் முகநூல் வழியாக பின்பு இணையதளம் வழியாக இந்த ஆராதனைகளை தங்களை இணைத்துக் கொள்கிற யாவரையும் ராஜாதி ராஜாவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய இந்த அதிகாலை பிரார்த்தனைகளுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். என்றென்றும் எங்களை ஆளுகை செய்யபடி தம்முடைய நேச குமாரன் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கு உன்னதமான ராஜாவாக தந்து இறை அன்பை எங்கள் உள்ளங்களிலே வெளிப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து இந்த அதிகாலை பொழுதிலே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க ராஜாதி ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் நிற்க கடவுள் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தகுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அரசர்களின் அரசருக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற பணிவோடு எங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 81வது பாடல்.
95வது சங்கீதத்திலே முதல் 7 வசனங்களை நாம் முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 192வது பக்கம், சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. சேர்ந்து படிப்போம். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலும் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிலாகில் அது எவ்வளவோ நலம். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். நான் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 28 முடிவுள்ள வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 28 முடிவுள்ள. ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 20 முதல் 28 வரை. கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரும் உயிர்த்தெழுதும் உண்டாயிற்று. ஆதாம்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகைகள் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆயிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்பது. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 34 துவங்கி 40 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினுடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அதை கேட்டு நீதிமான்கள், ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்பொழுது பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம்? உம்மை எப்பொழுது தாகமுள்ளவர்களாய் கண்டு தாகத்தை தீர்த்தோம்? உம்மை எப்பொழுது அந்நியராக சேர்த்து கொண்டோம்? உம்மை எப்பொழுது வஸ்திரம் இல்லாதிருந்து வஸ்திரம் கொடுத்தோம்? உம்மை எப்பொழுது வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்பார்கள். அப்பொழுது ராஜா, இந்த மிகச்சிறியரான என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது வசம் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவ நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை, பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பு சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியா வாசிக்கிறோம். சகல சத்துருக்களையும் தமது பாதத்தின் கீழ் போடும் வரைக்கும் அவர் அரசாள வேண்டியதே. சகல சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ் போடும் வரைக்கும் அவர் அரசாள வேண்டியதே. ஜெபிப்போம். எல்லா தேவர்களுக்கும் மேலான ராஜாதி ராஜாவாகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே வந்து தலைவணங்கி நிற்கிறோம். கடவுள் எங்கள் வாழ்வின் எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கிற வெற்றிவேந்தரான ராஜாவாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய ஆளுகையில் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை தாரும். கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக ராஜா என்று சொல்லுகிற பொழுது ஆடம்பரமான மினுக்கான வஸ்திரங்களையும் விலை உயர்ந்த பொன், வைரம், வைடூரியம் போன்ற அணிகலங்களையும் கிரீடங்களையும் வைத்து செங்கோலை ஏந்தி ஒரு திரளான படை சூழ அமைச்சர்கள், பணிவிடைக்காரர்கள், ஏவல்காரர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ராஜாங்கத்தையே உள்ளடக்கியது ஒரு ராஜா என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. இன்றைக்கும் உலகத்திலே அநேக ராஜ வம்சங்கள், ராஜாவினுடைய சந்ததிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிலங்களோ படைகளோ அல்லது எல்கைகளோ ராஜா என்கிற பட்டங்களோ இல்லை. ஆகவே அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் எண்ணப்படுகிறார். எவர் ஒருவருக்கு ராஜ்யங்களும் பட்டங்களும் படைத்திரளும் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் உலகம் ராஜாவாக அங்கீகரிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகரசராக, ராஜாதி ராஜாவாக இது உலகத்தில் பிறக்கிறார். யூதருடைய ராஜாவாக பிறந்தவர் எங்கே, ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்கிற அந்த கேள்விதான். இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ராஜா, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவருடைய பிரஜைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற மாதிரியை கிறிஸ்துவின் வாழ்விலே நமக்கு தருகிறார். பாருங்கள், 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய ஆளுகை அப்பால் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் ஒழித்து. இது இடத்துல எங்கே அதிகாரம் இருக்கிறதோ, எங்கே துரைத்தனங்கள், கட்டளை, ஆணை பிறப்பிக்கப்படுகிறதோ, எங்கே அடக்குமுறைகள் இருக்கிறதோ, எதச்சாரியம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிராக செயல்படுகிற ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு எதிராக செயல்படுகிற ஆண்டவர். ஆகவே உலக அரசர்களை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அரசர் தம்மை ஒரு புதுமையான அரசராக காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். அதற்கு சிறந்த உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொல்லுகிற வார்த்தையாக மார்க்கு நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசுவினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் மனந்திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, கடவுளுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை கைக்கொள்ளுங்கள். ஆகவே இறைவனுடைய ராஜ்யம், ஆளுகை, அதிலே நாம் அங்கம் வைப்பதற்கு நமக்கு தேவையான அடிப்படை குணமாக இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை புதுப்பிக்க அர்ப்பணிக்கிற அனுபவம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே ஏரோதினுடைய அரண்மனையிலே அவர் பிறக்கவில்லை. எங்கோ எப்ராத்தா, ஒரு சிற்ற ஊர், பெயர் கூட அறியப்படாத ஒரு ஊர், அந்த ஊரில் தாவீதினுடைய வம்சத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற மாதிரி அதுதான்.
அவர் சொல்ல ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்புக்கொடுக்கும் வந்தார். ஆகவே ஒரு ராஜா அவர் அதிகாரத்தையும் ஊழியத்தை விரும்புகிறவராக அல்ல, மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையின் படிப்பினை தருகிறார். மலை அருட்பொழிவு மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் நீ பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக அரசராக அவர் நமக்கு முன்பாக வைக்கிற சத்தியங்களை நமக்கு படம் பிடித்து காண்கின்ற வாழ்க்கையின் யதார்த்தத்தை எவர் ஒருவர் பாக்கியவான், எவர் ஒருவர் இறை அரசியலை இறை தொண்டர்களாய் இருக்கிறார்கள் என்கிற உலகத்தின் பார்வையை தலைகீழாக மாற்றுகிற ஆண்டவரை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தில் இருக்கிற சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் சகல ஆளுகைகளையும் அவர் முறியடிக்கிறார். சங்கீதங்களிலே நான் வாசித்த சொந்த சங்கீதத்தை சொல்லுகிறார், எல்லா தேவர்களுக்கும் மேலான மகத்தான ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா தேவர்களுக்கும் எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேலானவர். காரணம், சர்வ சிருஷ்டியும் அவராலும் அவர் மூலமாகவும் அவரிலும் உண்டாக்கப்பட்டது. கலாத்தியருக்கு பவுல் சொல்லுகிற பொழுது எல்லாம் அந்த ராஜாவினுடைய ஆளுகையிலே அந்த ராஜாவுக்கென்று அந்த ராஜாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய அவ்வளவு உன்னதமான ராஜா அவருக்கு முன்பாக அவருடைய சன்னிதானத்தில் எந்த அதிகாரமும் எந்த ஆளுகையும் இல்லை. அவர் எளிமையானவராக தாழ்மையானவராக ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரராக தம்மை அடையாளப்படுத்துகிற ராஜாவின் மாதிரியை பார்க்கிறோம். ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு கிறிஸ்துவின் மாதிரி, ராஜாவாகிய இயேசு ஆண்டவருடைய மாதிரி. நமக்கு அதிகாரங்கள் இருக்கிற இடத்துல கிறிஸ்து அரசர் இல்லை. எங்கே அதிகாரங்கள் ஒழித்து அன்பு ஆதரவு ஏற்படுகிறதோ அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆளுகை செய்கிறார். ஆகவே முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் தருகிற அழைப்பு தான். நாமும் அதிகாரங்களை செயல்படுத்துகிறவர்களாக அல்ல, ஆண்டவர் உலக அரசராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்தந்திருக்கிற அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் ஒழித்துவிட்டு அன்பின் ராஜ்யத்தை அன்பின் பிரமாணங்களை நாம் பறைசாற்றுகிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் அழித்து போடுகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற பிசாசினுடைய அதிகாரம், இந்த உலகத்தின் ஆசை பாசங்கள், மாம்ச இச்சைகள், கடைசி சத்துருவாகிய மரணத்தை கூட ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். ஆகவே நமக்கு முன்பாக இனி எந்த சத்துருவும் இல்லை. ராஜா நமக்காக யுத்தம் செய்து நம்மை பயமுறுத்துகிற நமக்கு அச்சுறுத்துகிற எல்லா சத்துருக்களையும் அவர் முறியடித்து வெற்றி வேந்தராக இருக்கிறார். ஆகவே அவருடைய பிரஜைகளாக இருக்கிற நாமும் மரணத்தை குறித்து, பிசாசின் அதிகாரங்களை குறித்து, உலகத்தின் ஆசாபாசங்களை குறித்து, மாம்ச இச்சைகளை குறித்து நாம் வெறுக்கிற அருவருக்கிற மக்களாக நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பவுலப்போஸ்தலர் சொல்லுகிற பொழுது 29 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக அரசர் நமக்கு முன்பாக முதற் பலனாக இருக்கிறார். எப்படி முதல் மனிதனாகிய ஆதாம் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக பாவம் நம்மிலே குடிகொண்டதோ, கடவுள் அந்த பாவத்தையும் அந்த பிசாசையும் மாம்ச இச்சைகளையும் எல்லாம் எதிர்த்து போராடி சிலுவையிலே தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமாக எல்லாவற்றையும் முறியடிக்கிறார். எல்லா சத்துருக்களையும், கடைசி சத்துரு மரணத்தை கூட அவர் முறியடித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறபடியினாலே ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அவர் முதற்பலனாய் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் ஒரு புதிய ராஜாங்கத்தின், ஒரு புதிய அரசின் முதன்மையான பிரஜையாக அவர் தம்மை முன்னிறுத்துகிறார். எதற்காக? அவர் காண்பித்த மாதிரியை, வாழ்க்கையை நாம் பின்தொடர்வதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக ஒரு நல்ல அரசனுக்கும் ஒரு நல்ல தொண்டனுக்கும் மாதிரியாக கிறிஸ்து தம்மை முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். எவன் ஒருவன்
முதன்மையாக இருக்க விரும்புகிறானோ அவன் மிகவும் கடைசியாக தன்னை கருத வேண்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகரசராக அவருடைய பிரஜைகளாக வாழ்கிற நமக்கு படிப்பினையாக அவர் நம்முடைய வாழ்விலே முதற் பலனாக இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் அவரிலே கனி கொடுக்கிறவர்கள், அவரிலே கனி கொடுக்கிறவர்கள். அவருக்குள்ளாக கனி கொடுக்கும்படியாக சொல்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் உயிர்த்தெழுதலின் அனுபவம் அந்த ஒரு புதிய ராஜாங்கத்திலே கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், கடவுள் சொல்லுகிறார் 24 வசனத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களையும் எல்லாவற்றையும் கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் அதிகாரம் ஆளுகை இவைகளெல்லாம் ஒழித்துவிட்டு அடுத்து சொல்லுகிறது, ராஜ்யத்தை யார்கிட்ட கொடுப்பானா? பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துருவும் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒழித்துவிட்டு பிதாவினிடத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் பிதாவினுடைய ராஜ்யத்திலே பிதாவுடைய வீட்டிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், நாம் மத்தேயுவிலே நான் வாசித்தோம் 25ஆம் அதிகாரம். வேதம் சொல்லுகிறது 34 வசனத்திலே, அப்பொழுது ராஜா தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை கவனிக்கிறார். இன்றைக்கு கடவுளுடைய ராஜ்யத்திலே அவருடைய அரசாங்கத்திலே கிறிஸ்துவின் வழியாக எல்லா அதிகாரங்களையும் ஒழித்து ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற நம்மை உலக அரசராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உற்று பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். ராஜா பார்க்கிற பொழுது ராஜா அவர்களை பார்க்கிறார். பார்த்து சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன். பாருங்கள், அழகாக அந்த பகுதியை மத்தேயு வர்ணிக்கிறார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், அப்பொழுது நீதிமான்கள். பாருங்கள் அந்த வார்த்தை, அப்பொழுது நீதிமான்கள், ஆண்டவரே நீர் எப்பொழுது பசியாக இருந்தேன், நீ எப்பொழுது தாகமாக இருந்தேன். பாருங்க, அடுத்தது சொல்லுகிறார் 40 வசனத்தில், அப்பொழுது ராஜா மிகச்சிறிய யாரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்கிற பொழுது கடவுள் நம்மை நீதிமான்களாக வைத்திருக்கிறார். நீதிமான்களாக நீதிக்குரிய செயல்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிற மாதிரி தொண்டு செய்கிற, அர்ப்பணிக்கிற, உதவி செய்கிற பரந்த உள்ளத்தை கடவுள் தம்முடைய ராஜ்யத்திலே ஆளுகைகளே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் சகோதரனை சிநேகிக்க மறக்கிறோம். அயலகத்தாரோடு கூட வழக்கு போடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். மன்னிக்க மனதற்றவர்களாக இருக்கிறோம். பழியும் போட்டியும் பொறாமையுடையவர்களாக நாம் உன்னத ராஜாவினுடைய பிரஜைகள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கடவுளுடைய அரசும் ஆளுகையும் அது அல்ல வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் வலதுபுறம் இருக்கிறோமா இடதுபுறம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து கடவுள் நமக்கு தருகிற இப்பொழுது இன்று கடவுள் தருகிற இந்த வாய்ப்பு, கடவுள் நம்மிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும், நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற எண்ணங்கள், சிந்தனைகள், இவைகளெல்லாம் நம்மில் இருக்கிற போட்டி, பொறாமை, வெறுப்பு, பகை என்று சொல்லுகிற எல்லா சத்துருக்களையும் கிறிஸ்து அரசர் ஒழித்து விடும்படி அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை ஒரு புதிய உயிர்ப்பின் அனுபவத்திலே, ஒரு புதிய கடவுளுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் சகல சத்துருக்களையும் ஒழித்து போடுகிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நம்மை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தி பிதாவாகி கடவுளிடத்தில் ராஜ்யத்தை நம்மை ஒப்பு கொடுப்பார், நம்மை அர்ப்பணிப்பார். அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட, உண்மையான, யதார்த்தமான இறை அன்பிலே வளர்கிற சமூகமாய் வாழ தூயாவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
மீண்டும் நாம் 367வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் மிகுந்த அன்பும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எல்லா தேவர்களுக்கும் மேலான ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பாத பணிந்து தேவரீர் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை, ஒரு அதிகாலை பொழுதை கர்த்தரைகள் கிருபையாய் தந்திருக்கிறேன். நீ தந்த ஜீவன் பல சுகத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலையிலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவரவருடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை சந்தியும். ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷ நன்மைகளை பெருகச் செய்யும். தம் குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வெளியூர்களிலே, கடல் கடந்தூர் தேசங்களிலே வசிக்கிற குடும்பத்தின் மக்கள், உறவுகள், சொந்தங்கள் யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய பணி, வாழ்வு, பயணங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தாரும். நோயிற்று பலகீனங்களோடு இருக்கிற மக்கள் வீடுகளிலே, மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் ஆண்டவர் உம்முடைய தயவுள்ள கண்களிலே ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கடவுள் எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சரிய சுகத்தை பலத்தை தாரும். வயோதிகத்து நிமித்தமாய் ஆண்டவரே, வயது சென்று முதுமை நிமித்தமாய் பலகீனங்களோடு காணப்படுகிற எங்கள் பெற்றோர்களையும் ஆண்டவர் தயவாய் கண் பார்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ராஜாவே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களில் தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் தெய்வீக நன்மைகளையும் வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள அருள்தாரும். சிறு பிள்ளைகள், குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவர், எங்கள் திருச்சபையின் எல்லா திரைப்பட ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீண்டும் ஒரு வருகையின் காலத்திற்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட, ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்கொள்ள, உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். வசனத்தை கொண்டும் ஆவியானவர் கொண்டும் எங்களுக்குள் கிரியை செய்யும். இன்று எங்களுக்கு உலக அரசராகி கிறிஸ்துவின் மாதிரியை காண்பித்திருக்கிறீர். அவர் எல்லா அதிகாரங்களையும் ஒழித்து கடவுள்
கிறிஸ்துவை வெளிப்படுத்த உன்னதமான அன்பின் ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அதிகாரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஒழித்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் கிறிஸ்து சிலுவையிலே ஒழித்திருக்கிறார். இனி நாங்கள் பாவத்திற்கு பிசாசுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, உன்னதமான தேவனுடைய குமாரர்களாய் இறை அரசின் ஆளுகையில் ஆண்டவரை புதுப்பிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ராஜாவினுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை நாங்கள் வலது பக்கத்திலே இருக்கிறோமா இடது பக்கத்தில் இருக்கிறோமா என்பதை உணர்ந்து எங்களை புதுப்பித்து கொள்ள தருகிற ஒவ்வொரு தருணங்களை பயன்படுத்தி கொள்ள அருள் தாரும். இதனால் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். பயணங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகளிலே நீர் கூடுகிறோம். எல்லாருடைய உழைப்பையும் வேலை வாய்ப்புகளையும் அவள் தந்திருக்கிற பணிகளையும் பொறுப்புகளையும் எல்லாம் சரிவர செய்ய தேவன் பரத்திலிருந்து உதவி ஒத்தாசி தந்து ஆசீர்வதியும். மீண்டும் நன்றியோடு உடைய திருப்பாத்திலே பணிந்து உமக்கு நன்றி சொல்ல மட்டும் தேவ வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். எங்கள் ரட்சகர் மீட்பெருமாறு இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல வெளி செய்யப்படுவதாக. அன்று வீடுங்கள் ஆர்த்து எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடியில் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் மத்தியம் இழுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் எதிரேக்கும் முடிவுகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கு இடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னுமென்று நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.